وبركاته متعبدا محمدا وبسملا الى الله عز وجل ومسلما ومصليا الى رسوله الكريم اما بعد. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் ஒரு மனிதன் தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு சிரமங்களை அவன் சகித்துக் கொண்டாலும், எவ்வளவு துன்பங்களை அவன் தாண்டி வந்தாலும் அவன் மரணத்தை ஒருபோதும் விரும்புவது கிடையாது. நீங்க யாராவது மரணத்தை விரும்புவீங்களா? இல்லையா? கிடையாது. ஆனால் ஒரு கூட்டம் மரணத்தை விரும்புகின்றது. அதற்கு பெயர் தான் கருணை கொலை. அன்பிற்கினியவர்களே, கருணை கொலை என்றால் என்ன? கருணை கொலை இரண்டு வகைப்படும். ஆங்கிலத்தில் அதற்கு யூத்தனேசியா என்று சொல்வார்கள். முதலாவது வகை ஆக்டிவ் யூத்தனேசியா, நேரடி மரணம். இதுக்கு சுருக்கமா சொல்ல போனா தற்கொலை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல துன்பங்களையும் பல சிரமங்களையும் சகித்துக் கொள்ள முடியாமல் தன்னுடைய மன அழுத்தத்தின் உச்சியில் அவன் நின்று கொண்டு தன்னுடைய வாழ்வை மாய்த்துக் கொள்வதற்கு பெயர்தான் இந்த ஆக்டிவ் யூத்தனேசியா. இந்த வெளிநாடுகளில் உடல் ரீதியான நோய்கள் வருவதை விட மன ரீதியான நோய்கள் அதிகமாக வரும். அதன் காரணமாக அவர்கள் தற்கொலைக்கு அங்கே தற்கொலை நடைபெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதனால் அந்த நாட்டு அரசாங்கங்களை அந்த தற்கொலைகளை சட்டப்பூர்வமாக ஆதரித்திருக்கின்றது. கொலம்பியா, நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகல், கனடா, பெல்ஜியம், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் தற்கொலையை ஆதரித்திருக்கின்றது. சிறிய வயதிலிருந்து அவன் தன்னுடைய உடலை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து வந்து ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையை தன் கையாலேயே முடிக்கின்றார் என்று சொன்னால் அது கூடுமா? அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா? இல்லை. நபி அவர்கள் கூறுவார்கள், லா யதமன்னியன்ன அஹதுக்கும் அல் மௌத லிலர்ரின் நஸலன். உங்களில் எவரும் தனக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தின் காரணமாக மரணத்தை ஒருபோதும் நேசிக்க வேண்டாம், மரணத்தை ஒருபோதும் விரும்ப வேண்டாம். அப்படி அந்த கஷ்டம் ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்ய, லட்சியத்தை வைங்க, லட்சியத்தை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துங்கள். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையை நான் நல்லாக வாழச் செய் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அதை விட்டுவிட்டு தற்கொலை செய்யறதா? நபி அவர்கள் ஒரு போர்க்களத்தில் சொர்க்கவாசிகளை பற்றி கூறிவிட்டு நரகவாசிகளை பற்றியும் கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறும் பொழுது இடையில் ஒரு முஸ்லிமினுடைய பெயர் இடம்பெறுகின்றது. அவர் போர்ல என்னன்னு பார்த்தா அவர் வாழை வச்சு வெட்டி வீசினவர், பல பேருக்கு வெட்டி சாச்சவர். ஆனால் அவர்களின் பெயர் நரகவாசிகளின் பெயரில் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் ஏன் என்றால் அவருக்கு ஒரு காயம் ஏற்படும். அந்த காயத்தை தாங்க முடியாம ஈட்டிய மண்ணில் கட்ட வச்சு அது மேல ஏறி குதிச்சிடுறார், தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இதனால் அவர்கள் நரகவாசி. அல்லாஹ்வை சிறிய வயதிலிருந்து ஈமான் கொண்டு தன்னுடைய வாழ்வை தற்கொலையில் முடித்துக் கொண்ட ஒரு நபரின் நிலை நரகம் தேவையா? அவர்கள் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார்களோ அவ்வாறே நரகத்தில் அவர்கள் தண்டனையும் கொடுக்கப்படுவார்கள். சகோதரர்கள், சிந்திக்க வேண்டும். மா யுஸீபுல் முஸ்லிம
மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா ஹத்தா ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. ஒருவருக்கு எவ்வித துன்பமும் தொல்லையும் கஷ்டமும் ஒரு முள் கூட குத்தாது. இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா, அவர்களின் பாவத்திலிருந்து அல்லாஹ் மன்னித்தே தவிர, அவர்களின் பாவத்திலிருந்து அல்லாஹ் பகரம் எடுத்தே தவிர அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை அடைய வைக்க மாட்டார். அப்படி என்றால் ஒரு விஷயம் நமக்கு சோதனை வருகின்றது என்று சொன்னால் அதில் பல நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, பாசிவ் யூத்தனேசியா, சாத்வீக மரணம். இது இந்தியாவில் பல இடத்தில் காணப்படுகின்றது. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வில் குணப்படுத்த முடியாத நோயை, அவருக்கு புற்றுநோயோ கோமாவோ போன்ற பல நோய்கள் இருக்கின்றது, அதில் குணப்படுத்த முடியாத நோய் ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டு அவர் படுத்த படுக்கையிலேயே கிடக்கின்றார். அதனால் அவரின் உறவினர்களோ அவரின் நண்பர்களோ அவருக்கு இந்த துன்பம் படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவரை எப்படியாவது மரணமடைய செய்து விடலாம் என்று நாடக்கூடியதுதான் இந்த கருணை கொலை என்பது. இது இந்தியாவில் பல இடத்தில் காணப்படுகின்றது. ஒருத்தர், ஒரு வயசான ஆள், அவர் வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பை வச்சிருக்கிறார். அந்த பைக்குள்ள பார்த்தா சிரிஞ்சு இன்ஜெக்ஷன்லாம் வச்சிருக்காரு. எதுக்குன்னு கேட்டா சத்து மருந்து தான் அப்படிங்கிறார். அது எதுக்குன்னா, முன்னாடி அவர்கிட்ட பேசிருக்கிறாங்க, கருணை கொலை செய்வதற்கு, ஒருவரை கொலை செய்வதற்கு 5000 ரூபாய் கேட்கலாம். 5000 ரூபாய். அவ்வாறு அவர்களை தூண்டியது எது? ஒருவர் படுத்த படுக்கையில் கிடந்தால் அவர்களுக்கு கிதுமத் செய்ய வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் பல பழக்கத்துக்கள் இருக்கின்றது. அதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கின்றோம்? அவர்களே, இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹு, அல்லாஹ் எவரை பிரியப்படுகின்றானோ அவரை தான் சோதிப்பார். அல்லாஹ் ஒருவரை சோதிக்கின்றான் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வின் பிரியம் நிச்சயம் இருந்து தீரும். ஃபமன் ரதிய, யார் அதை பொருந்திக் கொண்டு ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்கின்றாரோ ஃபலஹுர் ரிதா, அவருக்கு தான் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும். வமன் சகத, யார் அதில் கோபப்பட்டு அதை வெறுத்து அதை அவர்களை ஒதுக்கி விடுகின்றார்களோ ஃபலஹுஸ் சகத், அவருக்கு அல்லாஹ்வின் கோபம் நிச்சயம் உண்டு. அல்லாஹ்வின் கோபம் எப்படி இருக்கும் என்பதை முந்தைய சமுதாயத்தினரை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களே, அவர் 5000 ரூபாய் கேட்கிறார் ஒரு கொலையை செய்யறது. கொலை செய்வதற்கு பணம் தேவைப்படுகின்றது. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, யார் ஒரு ஆன்மாவை அநியாயமாக கொலை செய்கின்றாரோ அவர் இந்த சமுதாயத்தையே கொலை செய்தது போல. அவர் என்ன சமுதாயத்தை கொலை செய்ய போறாரு? இல்லை, அந்த விபரீதத்தை, அந்த கொலையினுடைய தாக்கத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். செய்யாதீங்க சொல்லிடுவார். மாணவர்களே, அவர்களுக்கு பணிகளை செய்ய நாம் மறுக்கின்றோம். அவர்களை உடனேயே உலகத்தை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோம். எப்போது யார் எவருக்கு எப்போது மரணம் வரும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. வலன் யஃபிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அல்லாஹ் ஒரு ஆன்மாவுக்கு அவருடைய நேரம் வந்து விட்டால், அவருடைய தவணை வந்து விட்டால், அந்த தவணையை அவரின் உயிரை கைப்பற்றுவதை ஒருவரும் பிற்படுத்த மாட்டார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் அமைந்திருக்கின்றது. இபூனி பி துஅஃபாயிக்கும் ஃபைன்னமா துர்ஸகூன அவ் துன்ஷரூன பி துஅஃபாயிக்கும், உங்களில் பலகீனமானவர்களின் மூலம் என்னை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நபி அவர்கள் கூறிய செய்தி, உங்களில் பலகீனமானவர்களின் மூலம் என்னை நீங்கள் தேடுங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்தால் நீங்கள் என்னை அடைந்து கொள்ளலாம்.
ஃபைன்னமா துர்ஸகூன அவ் துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும். உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுவதும் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் அந்த பலகீனமானவர்களின் மூலம்தான். எனவே கருணை கொலை என்பது என்றும் கூடாத ஒரு செயல் என்பதை உங்களுக்கு உணர்த்தியவாறு என் உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.